குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க என் உயிருக்கு கலந்து எனது ரேக்கி குழந்தைகள். ஏன்னா என்னுடைய ரேக்கி குழந்தையை பற்றி தான் ஒன்று பேச போகிறேன். அதனால் அது மட்டுமல்ல, என்னுடைய செல்லெல்லாம் அவள் இருக்கிறா அந்த குழந்தை. மற்ற எல்லா அறிவான செல்வங்கள், உலக மக்கள் எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். மன அழுத்தம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்த ஒரு பொண்ணை டாக்டர்கிட்டலாம் கொண்டு போனாங்க. கொண்டு போனால் அவங்களாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. அந்த பொண்ணு நான் விட்டுட்டு ஒன்றுமே கண்டுக்காம ஒன்றுமே பேச மாட்டேன்ருச்சு. செப்பங்களா அப்படின்ட்டு. அது அவங்க கேட்ட உடனே இவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு கடுப்பு வந்துருக்கு அந்த பொண்ணுக்கு. போனோடனே சென்னு அவர் ஆக்கிவிட்ட உடனே ஒரு துறவிகிட்ட கூப்பிட்டு போவோம், ஒரு சாமிஜிகிட்ட கூப்பிட்டு போனால் அவர்கிட்ட ஏதாவது நிறைய ஆகுமான்ட்டு ஒரு சாமிஜிகிட்ட கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோடனே அவர் மௌன விரதம். அவர் மௌனத்தை என்ன சொன்னார் அப்படின்னாரு. நீ என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுன்னாரு. அதை அப்படியே பார்த்துட்டு மனசில் இருக்கல அது பாட்டு சொல்ல ஆரம்பிச்சது. இவர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா இவர் மௌனத்தில் இருக்கார். எல்லாத்தையும் கேட்டார். கேட்டு 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 அது ஃபுல்லாத்தையும் சொல்லிச்சு. இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. அவர் ஒன்றுமே இல்லை, கையை அப்படி காமிச்சார். நீ போயிட்டு வந்துட்டார். அது நிம்மதியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றுமே ஆகலையா. யாராவது ஒருத்தவங்க கவலையில் இருக்காங்க, பிரச்சனை இருக்காங்கன்னா உங்கள் ஐடியா உடனே கொடுத்து அவங்கள தீர்க்க முயற்சிக்கவே கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்கட்டாலே போகிறோம், பாதி மன அழுத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கு. ஒரு பொண்ணு ஜுனைல் டயபெட்டிக். அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் போகலை, பாதியில் கட் பண்ணி நிற்கிது. ஆள் பார்க்க ரொம்ப கன்றாவியாக வந்தால். அவளுக்கு டயபெட்டிக் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்த பிள்ளைய தீட்சை வாங்கி ரேக்கி வாங்கி பண்ணோடனே அவளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வித் மீ. அவள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது தான் அந்த பொண்ணு. ஒரு நாள் அப்படி அடுத்த மீட்டிங்க்கு நான் போகிறேன். மீட்டிங் போனால் ஒரு அழகான பொண்ணு. யார் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு கேட்டேன். அம்மா அதாம்மா நம்ம ஜுனைல் டயபெட்டிக்மா, நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்படியா, என்னால் தாங்கவே முடியல. ஆனால் அவள் நான் என்ன சொல்லணும் அத்தான் கேட்பா, அவர் யார் சொல்கிறது கேட்க மாட்டாள். ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். உடனே என்னப்பா அப்படின்னு கேட்டால், அவள் பள்ளிக்கூடம் போய் பரீட்சையில் பாஸ் பண்ணி பிகாமில் வேறு சேர்ந்துட்டான். பிகாம் ஆட்டா அப்படின்னு. நான் சினிமாவில் நடிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப அழகாயிட்டான். ஒரு பூஜை ரொம்ப அது நம்ம குண்டிமன் இமேஜின் கண்ணுங்களா, அது குண்டிமன் சத்தியப்பிரமாணம் என்னால் இமேஜின் கூட இப்போ பண்ண முடியல. அத்தனை ஒரு அழகாயிடுச்சு அந்த பிள்ளை. உடனே நீ அழகாயிட்டனோடனே சினிமாவில் சேரணுமா? ஆனால் நான் சொல்கிறது தான் கேட்பாள். அதில் கரெக்டாக கேட்டுருவா. அதெல்லாம் முடியாது. ஒழுங்காக படிக்கிற, நான் என்ன சொல்லணும் அதுபடி நடக்கிறேன். முதல்ல இப்போ படி, இதுக்கு மேற்கொண்டு படிக்கணும். அதுக்கப்புறம் சினிமாங்கிற பேச்சை இங்கிட்ட இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படி சத்தம் போட்டு அமுச்சு விட்டுட்டேன். அமுச்சோடனே அம்மா அதையும் கூடான்ட்டாங்க. அதில் என்னென்னா, நைட்டில் என் சாரி இருந்தால் தான் தூங்குவாள். என் சாரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்கணும். அவளுக்கு என் சாரியை தான் வச்சுக்கணும் எல்லாமே. அப்புறம் வீட்டை என்னென்ன ஜாமான் என்னோடது இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு வேணும்னு நினைப்பாள். இது அம்மா எப்போ எனக்கு கொடுப்பாங்களோ அது எனக்கு தான் வேணும் அப்படின்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவே அவள் வீட்டில் தான் வச்சுக்கணும்பான்னு நினைக்கிறேன். அது மாதிரி அன்புள்ள, அதாவது எவ்வளோ பிரியமான குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். என் செல்லக்குட்டி, அவளுடைய பிரியம் என்னை அப்படியே செல்லுக்குள்ளே இழுக்கும். அவ்வளோ பிரியமான என் குழந்தை. அவள் 100 ஆயுசு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி அவங்கள பேச விட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லுவேன். அதே சமயம் அவங்கள இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அது மாதிரியும் நடக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, 398 இந்த மாதிரி சமயங்களில் 398 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் உங்களுக்கு கிடைக்கும். 398 இஸ் அ வெரி குட் பேலன்சிங் நம்பர். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா, வைடா செல்லுங்களே.